ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது நாம் கடலூர் மாவட்டத்தில் உள்ள திருவைந்திரபுரம் என்ற ஊரில் உள்ள தேவநாத பெருமாள் கோவில் பற்றி பார்க்கலாம். திருவந்திபுரம் தேவநாத பெருமாள் கோவில் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகும். திருமங்கை ஆழ்வாரால் பாடல் பெற்ற இந்த கோவில் கடலூரிலிருந்து பன்ருட்டி செல்லும் வழியில் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திருவகீந்திரபுரம் என்று அழைக்கப்பட்ட இத்தலம் தற்காலத்தில் ஐயந்தை என்று வழங்கப்படுகிறது. நடுநாட்டு திருப்பதிகள் 2இல் இது ஒன்றாகும். இந்த கோவிலில் தேவநாத சுவாமி, ஹயக்ரீவர் சன்னதிகள் அமைந்துள்ளன. பாண்டிச்சேரியிலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்திலும் கடலூரிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ள திருவைந்திரபுரம் அருகே ஓடும் கெடிலம் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி ஓடுகிறது. கெடிலம் ஆறு தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி ஓடுகிறது. இது ஒரு சிறப்பு அம்சமாக கருதப்படுகிறது. இத்தலத்தை பற்றி பிரம்மாண்ட புராணம், ஸ்கந்த புராணம், பிருகன் நாரதீய புராணம் ஆகிய புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. இந்த தலத்தை பற்றி பிரம்மாண்ட புராணம், ஸ்கந்த புராணம், பிருகன் நாரதீய புராணம் ஆகிய புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. இறைவன் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் தேவநாதன் என்றும் தெய்வநாயகன் என்றும் அழைக்கப்படுகிறார். இறைவி தாயார் வைகுண்ட நாயகி, ஹேமாம்புஜ வள்ளி தாயார், பார்கவி மற்றும் விமானம் சந்திர விமானம், சுத்த சத்துவ விமானம். திருமங்கை ஆழ்வாரால் மட்டும் 10 பாசுரங்களில் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலம். புராண பெயர்கள் திருவைந்திரபுரம் மற்றும் திருவைந்திரபுரம் தேவநாத பெருமாள் கோவில். இது திருவைந்திரபுரத்தில் அமைந்துள்ளது. கடலூர் மாவட்டத்தில் உள்ளது. தமிழ்நாடு, இந்தியா. மூலவர் தேவநாத சுவாமி, ஹயக்ரீவர். தாயார் வைகுண்டநாயகி, ஹேமாம்புஜ வள்ளி தாயார், பார்கவி. தீர்த்தம் கருட தீர்த்தம். மங்களாசாசனம் செய்தவர்கள் திருமங்கை ஆழ்வார். கட்டிடக்கலை வடிவமைப்பு திராவிட கட்டிடக்கலையில் கட்டப்பட்டுள்ளது. விமானம் சந்திர விமானம், சுத்த சத்துவ விமானம். பழமையானது 1000, 2000 வருடங்களுக்கு முன் பழமையானது இந்த கோவில். இந்த தேவநாத சுவாமி கோவில் திராவிட கட்டிடக்கலையில் கட்டப்பட்டுள்ளது. இந்த கோவில் 6ஆம் நூற்றாண்டுகளில் இருந்து ஆழ்வாரின் புனிதர்களின் ஆரம்பகால இடைக்கால தத்துவமாக விளங்கிய திவ்ய பிரபந்தத்தில் புகழ் பெற்றது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான இந்த கோவில் விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. மற்றும் தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டில் உள்ள கடலூரின் புறநகர் பகுதியில் உள்ள ஒரு கிராமத்தில் இந்து விஷ்ணு கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. தேவநாத சுவாமி கோவில் திராவிட கட்டிடக்கலையில் கட்டப்பட்டுள்ளது. மேலும் விஷ்ணுவான தேவநாத சுவாமி மற்றும் அவரது மனைவி லக்ஷ்மி என்கிற அம்புஜவல்லியை மக்கள் வணங்கி வருகிறார்கள். தற்போதைய வடிவத்தில் உள்ள கோவில் இடைக்கால சோழர்களால் காலத்தில் கட்டப்பட்டுள்ளது என்று நம்பப்படுகிறது. பின்னர் பாண்டியர்கள், ஹொய்சல சாம்ராஜ்யம் மற்றும் விஜயநகர சாம்ராஜ்யத்திலிருந்து விரிவாக்கம் செய்யப்பட்டது. இந்த கோவிலில் 50 கல்வெட்டுகள் விக்ரம சோழர் 1118 அதிலிருந்து 1135 வரை, ராஜராஜ சோழர் மற்றும் 1216 அந்த வருடத்திலிருந்து 1256 வருடம் வரை, அடுத்தது ஜாடாவர்மன் அரசர் ஆட்சி காலத்தில் இந்த வருடங்களிலும், சுந்தரபாண்டியன் 1251 1268 வரை, விக்ரமபாண்டியன், வீரபாண்டியன் மற்றும் 3வது விஜயநகர ராஜா அச்சுத தேவராயர் 1529 1542 காலங்களில் மற்றும் கோப்பரஞ்சிங்கன் காலத்திலிருந்து உள்ளது இந்த பழமையான கோவில். கல்வெட்டு தூண் 50 கல்வெட்டுக்களை இடைக்கால சோழர் ஆட்சியில் கண்டுபிடித்தது. அந்த கல்வெட்டுக்களில் விக்ரம சோழர், ராஜராஜ சோழர், ஜாடாவர்மன், சுந்தரபாண்டியர் சோழர், விக்ரமபாண்டியன், வீரபாண்டியன், 3வது வீரபாண்டியன் மற்றும் விஜயநகர ராஜா அச்சுத தேவராயா மற்றும் கோப்பரஞ்சிங்கன் காலத்தில் இந்த கோவிலுக்கு கொடை வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிய வருகிறது. ராஜராஜ சோழர் 3வது ஆட்சியின் பொழுது இந்த கோவில் முற்றுகையிடப்பட்டது. பல்லவ வம்சத்தின் கோப்பரஞ்சிங்கன் என்பவரால் ராஜராஜ சோழர் 3வது சிறை வைக்கப்பட்டார். வீர நரசிம்மர் 1220 வருடத்திலிருந்து 1234 வருடம் வரை சோழர் ஆட்சியை காப்பாற்ற ஆட்சிக்கு வந்தார். இறுதியில் இலங்கை மன்னன் பராக்கிரம பாகுவை கொன்றார். கோப்பரஞ்சிங்கின் ஆட்சி காலத்தில் இந்த கோவிலின் கோபுரம் எழுப்பப்பட்டது. அதே சமயத்தில் கடவுள் வழிபாடுகள் மாரவர்மன், சுந்தரபாண்டியன் காலத்தில் மற்ற கோவில்களை ஒத்தி இருந்தது. ராமானுஜாவின் வழித்தோன்றல்கள் விஜயநகர பேரரசின் காலத்தில் வழிபாட்டிற்கான விசேஷ ஏற்பாடுகள் இங்கு வழங்கப்பட்டன. நவீன காலங்களில் இந்த கோவில் தமிழ்நாட்டின் இந்து சமய மற்றும் அறநிலையத்துறையால் நிர்வகிக்கப்படுகிறது.
இந்த கோவிலுக்கு நாம் எப்படி சென்று வரலாம்? வான்வழியாக ஆகாய மார்க்கம். அருகிலுள்ள சர்வதேச விமான நிலையம் சென்னை 200 கிலோமீட்டர் ஆகும். கடலூரிலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள விமான நிலையம் பாண்டிச்சேரி கடலூருக்கு அருகில் உள்ளது. கடலூர் நகரத்திலிருந்து 45 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நெய்வேலியில் இந்த மாவட்டத்திலேயே புதிய விமான நிலையம் தொடங்கி செயல்பட்டு வருகின்றது. தொடர் வண்டி வழியாக புகை வண்டி மார்க்கம் சென்னை, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருச்சி மற்றும் கடலூர் நகரம் மாவட்ட தலைமையகம் வழியாக இயங்கி வருகிறது. இந்த மாவட்டத்தில் மற்றும் ஒரு பெரிய நகரத்திலிருந்தும் இங்கு ரயில் பாதையும் சென்று வருகலாம். மக்கள் சென்று வருகின்றனர் ரயில் பாதை வழியாக. புகைவண்டி மார்க்கம் சென்னை, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருச்சி முதலியவற்றில் ரயில் மூலம் கடலூர் நகரம் மாவட்ட தலைமையகம் வழியாக இயங்குகிறது. விருத்தாச்சலம், திருச்சி, எழும்பூர், விழுப்புரம், விருத்தாச்சலம், திருச்சி மற்றும் விருத்தாச்சலம் கடலூர் நகரத்திலிருந்து 50 கிலோமீட்டர் கடலூர் மற்றும் விருத்தாச்சலம் இடையே ரயில் பாதை இணைக்கப்பட்டுள்ளது. சாலை வழியாக சென்று வரலாம் இந்த கோவிலுக்கு. கடலூர் மாவட்டத்தில் சாலை போக்குவரத்து மிகவும் நன்றாக உள்ளது. தேசிய நெடுஞ்சாலைகள் NH45, NH45A கடலூர் வழியாக இயங்குகின்றன. மாநில நெடுஞ்சாலைகள் 32 and 36 கடலூர் மாவட்டம் வழியாக இயங்கி வருகின்றன. மாநில தலைநகர் சென்னையிலிருந்து கடலூர் சாலை வழியில் 200 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் உள்ளது. இதன் வழியாக நாம் இந்த கோவிலுக்கு சென்று வரலாம். தேவநாத சுவாமி திருவகீந்திரபுரம் பெருமாளை பற்றி நாம் பார்க்கலாம். இங்கு உள்ள மூலவர் தேவநாதன், தாயார் செங்கமலம், தல விருட்சகம் வில்வம், தல தீர்த்தம் கருட தீர்த்தம், புராண பெயர் திருவகீந்திரபுரம் மற்றும் மிகவும் பழமையான கோவில் இந்த கோவில். இந்த கருட நதி தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பாய்வதால் கங்கை போன்று இங்கு குளித்தால் பாவங்கள் நீங்கி புண்ணியத்தை அடையலாம். மழைக்காலத்தில் இந்த நதி இரத்த வண்ணத்தில் நீர் செல்வதை காணலாம். இந்த கோவில் சோழர்கள், பாண்டியர்கள், விஜயநகர பேரரசுகளால் கட்டப்பட்டு பராமரிக்கப்பட்டது. மற்றும் தல வரலாறு பற்றி பார்க்கலாம். ஒருமுறை ஜனகர், சனந்தனர் ஆகிய 2 முனிவர்கள் இறைவன் நாராயணன் மீது மிகுந்த பக்தி வைத்திருந்தார்கள். ஆனால் அவர்களால் இறைவனை காண முடியாமல் அவரை காண வழி அறியாது தவித்தனர். ஒரு நாள் இவர்களை கண்ட வியாச முனிவர் அவர்களிடம், இந்த ஔஷதகிரி என்ற மருந்து மலைக்கு அருகில் உள்ள கருட ஆற்றங்கரையில் தவம் இருந்தால் இறைவன் காட்சி தந்து அருள் புரிவார் என்று யோசனை கூறினார். அதன் மூலம் அவரின் யோசனைப்படி முனிவர்கள் கடும் தவம் இருந்து அவர்களின் தவத்திற்கு மனம் இறங்கிய இறைவன் தன் அற்புத காட்சியை அவர்களுக்கு தந்தார். ஔஷதகிரி என்பதை பிற்காலத்தில் ஐந்திபுரம் என்று ஆனது. திருமால் இங்கு அவதரித்ததால் திருஐந்திரபுரம் என்று ஆனது. பிரம்மாண்ட புராணத்தில் இந்த தலத்தை பற்றி கூறும்பொழுது, ஒருமுறை தேவர்களை காக்கும் பொருட்டு திரிபுர அசுரர்களை அழிக்க மும்மூர்த்திகளும் ஒன்றாக இணைந்து அழித்தனர். அசுரர்களை அழித்த மும்மூர்த்திகளும் ஒரு மூர்த்தியாக காட்சி தந்த தலம் என்று கூறுகிறது. இதனாலேயே தேவர்களை காத்த நாதன் என்பதால் தேவநாதன் என்ற திருநாமமும் ஏற்பட்டது. தேங்க்யூ, நன்றி.